குழந்தைகளா, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் வரிக்குதிரைகள், ஒட்டகம், குரங்கு மாமா மற்றும் காண்டாமிருகம், கரடி, யானை, குதிரை, மான், கடல் காட்டு நாய்கள், நீர் யானை மற்றும் சிறுத்தை வசித்து வந்தன. திடீரென அந்த காட்டில் மிக வறட்சி ஏற்பட்டு மான்களும் கால்நடைகளும் அழியத் தொடங்கின. புற்கள் இல்லாததனால் கால்நடைகள் எல்லாம் பசியில் அழியத் தொடங்கின. இதனால் காரணமாக சிறுத்தை, புலி மற்றும் கரடிகளுக்கு உணவில்லாமல் போனது. அதனால் அவை எல்லாம் சென்று காட்டு ராஜாவான சிங்கத்திடம் முறையீடு செய்வதற்காக கிளம்பின. ராஜா ராஜா, சொல்லுங்க, இப்போ தான் என்னைய பார்க்க நேரம் கிடச்சதா? ராஜா, நம்ம காடு ரொம்ப ஆபத்தில் இருக்குது. என்ன ஆச்சு? மனிதர்கள் நிறைய மரங்களை வெட்டி அதனால் மழை இல்லாமல் போனது. மழை இல்லாமல் போனதால் தாவரங்கள் இல்லை. அதனால் கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்தன. நம் நீருக்கும் உணவுக்கும் வழியின்றி கிடக்கின்றோம். அப்படியா? தேனியே, சென்று நிலைமைகளை விசாரித்து வா. நாட்டிற்குள் என்ன நடக்கின்றது என்பதை எனக்கு தெரியப்படுத்து. ராஜா, ஆமாம், நான் கண்டதை உங்களிடம் கூறுகின்றேன். ஊருக்குள் மிகப்பெரிய ராட்சச வாகனங்களை கொண்டு வந்து நம் காடுகளை அழிக்கும் திட்டத்தை அந்த ஊர்வாசிகளை மீறி இந்த வனத்துறையினரும் பணம் பாசை பிடித்த மக்களும் அதை செய்து வருகின்றனர். காடுகளை அழிக்கக்கூடிய வாகனங்களை நாம் இங்கிருந்து அப்புறப்படுத்தினால் அதனை தடுக்க முடியும். அப்படியா? அதற்காக நாம் என்ன செய்வது? நாம் நேரடியாக சென்று அவர்களை விரட்டினால் அவர்கள் நம்மளை துப்பாக்கி கொண்டு தாக்கக்கூடும் ராஜா. அப்பொழுது வேண்டுமானால் வேற என்ன செய்யலாம்? நாம் உதவிக்கு டைனோசரை அழைக்கலாம். டைனோசர் இனங்கள் நம் உதவிக்காக, நம்மளுக்கு உதவி செய்வதற்காக பல நூறு வருடங்களுக்கு முன்பு காட்டிற்கு தெற்கு திசையில் உள்ள காட்டு டைனோசர்களை அழைக்கலாம். நல்ல யோசனை. தேனி, நீ சென்று வா. சென்று அவர்களை அழைத்து வா. எங்கள் உதவி உங்களுக்கு ஏதும் தேவைப்பட்டதா? ஆமாம், வாருங்கள், வந்து அந்த மனித மிருகங்களை நீங்கள் அழியுங்கள். அவர்களுடைய வாகனங்களை நீங்கள் விரட்டுங்கள்.